எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு, இதில் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம், சாத்தியமா தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள், நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலான்னு நினச்சேன். நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கும் இது தோன்றியிருக்கலாம், தோன்றலாம். இதை படித்து பாருங்கள். முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல, எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படித்து பாருங்கள், இந்த வரைவை கொண்டு போங்க. மக்களவை தேர்தலில் நாம் தமிழருக்கு மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சென்னையில் அந்த சின்னத்தை தற்போது பொதுமக்களுடைய பார்வைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் விவசாய சின்னம் கோரியது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே விவசாய சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு கொடுத்ததால் இவர்கள் படகு அல்லது பாய்மர படகு என்ற சின்னத்தை தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கையாக முன்வைத்தார்கள். ஆனாலும் கூட ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே மீண்டும் அந்த மைக் சின்னத்தையே பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தற்போது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காணுகிறது. அந்த தனித்து களம் காணும் நாம் தமிழர் கட்சிக்கு தற்போது தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மைக் சின்னத்தை தான் தற்போது நாதாகாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்போது பொதுமக்களின் பார்வைக்காக அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பையும் சீமானவர்கள் ஈடுபட இருக்கிறார்கள். நாம் தமிழ் கட்சிக்கு ஒதுக்கக்கூடிய அந்த மைக் சின்னம் தான் தற்போது சீமானவர்கள் பொதுமக்களுடைய பார்வைக்காக காட்டிக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.